கன்னிராசிக்காரங்களுக்கு கடன் சுமைகள் அப்படிங்கிறது இவங்களுக்கு அதிகம். கடன் அடைக்கிறதுக்கும் திரும்ப கடன் வாங்காமல் இருக்கிறதுக்கான அமைப்பு அப்படின்னு இதை நம்ம சொல்லலாம். ஏன்னா 2.5 வருஷமாக படாத பாடு அவங்க பட்டுகிட்டே தான் இருந்திருப்பாங்க. அவமானம் அசிங்கம் சில கன்னிராசிக்காரர்கள் ஃபேஸ் பண்ணியிருந்திருப்பாங்க லைஃப்பில். அகலக்கால் வைக்க வேண்டாம். ஏன்னா இப்போ கன்னிக்கு உடனே பணம் போட்டு உடனே வந்த காலங்கள் முடிஞ்சிருச்சு. இப்போ பணத்தை போட்டுட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு அது க்ரோ ஆகிறதுக்கு தான் இப்போ அவங்க பார்க்கணும். குரு எப்போவுமே நிதானமாக தான் கன்னிக்கு கொடுப்பாரு. வார்த்தைகளில் கவனமாக இருந்துக்கணும். வார்த்தையை விட்டு திரும்ப போய் மாட்டிடக்கூடாது. ஏன்னா இப்போ அவங்களுக்கு படப்படப்பு சூழல்கள் ஜாஸ்தியாகவே இருக்கும். படப்படப்பு தன்மையிலேருந்து கொஞ்சம் விலகி இருந்துக்கிறது நல்லது. இந்த ஒரு 2 வருஷமாகவே பல பரிகாரங்கள் இருந்திருக்கும். இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க எல்லாமே கேட்டிருந்துருப்பாங்க. அப்போ இந்த குரு பயிற்சியில் இந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் அவங்க பண்ணிட்டாங்க அப்படின்னா லைஃப்பில் சேஞ்சஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கு. கன்னிராசினியர்கள் மேம், இவங்களுக்கு இந்த குரு பயிற்சி டைமில் என்னென்ன மாதிரியான நன்மைகள் மாற்றங்கள்லாம் நடக்க காத்திருக்கு? கன்னிராசிக்காரங்களுக்கு ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி கடன் சுமைகள் அப்படிங்கிறது இவங்களுக்கு அதிகம். ஃபேமிலியில் இஷ்யூஸ் அப்படிங்கிறதும் ஒரு சில கன்னிராசிக்காரங்கள் ஹேண்டில் பண்ணிட்டு தான் இருந்திருப்பாங்க. கடன் அடைக்கிறதுக்கும் திரும்ப கடன் வாங்காமல் இருக்கிறதுக்கான அமைப்பு அப்படின்னு இதை நம்ம சொல்லலாம். இதை அப்படியே கடன் வருது அப்படின்னா இப்போ எங்கேயாவது ஒரு பெரிய லோனுக்காக அவங்க வெயிட் பண்ணிட்டுருக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். லோன் வரக்கான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது கன்னிக்கு உண்டு. இதை கரெக்டாக அவங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ரிலீஃப் ஸ்டேஜ். ஏன்னா ஒரு 2.5 வருஷமாக படாத பாடு அவங்க பட்டுகிட்டே தான் இருந்திருப்பாங்க. யார்கிட்டையும் பதில் சொல்ல முடிஞ்சிருக்காது. அவமானம் அசிங்கம் சில கன்னிராசிக்காரர்கள் ஃபேஸ் பண்ணியிருந்திருப்பாங்க லைஃப்பில். ஸோ இந்த அவமான அசிங்கத்திலேருந்து ரிலீவ் ஆகக்கூடிய டைம் ஸ்டேஜ். திரும்ப ஒரு நல்ல ஒரு லெவலுக்கு போகிறாங்க. நல்ல ஒரு கான்டாக்ட்ஸ் குரு கொடுக்குறாரு. ஸோ இந்த கான்டாக்ட்ஸ் எல்லாம் ப்ராப்பராக யூஸ் பண்ணி அவசரப்படாமல் நிதானமாக செயல்பட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு க்ரோத் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஓகே, சூப்பர். இந்த டைமில் அவங்க ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா தொடங்க முடியும்? இல்லை, இந்த வருடம் அவங்க தொழில் தொடங்க வேண்டாம். இந்த வருடம் அவங்க பணத்தை எப்படி பத்திரப்படுத்துறது அப்படிங்கிறது தான் பார்க்கணும். அவங்களுடைய ஸ்கில்ஸை எப்படி டெவலப் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது தான் அவங்க பார்க்கணும். ஏன்னா இப்போ கன்னி இப்போ ட்ரேடிங்லாம் அதிகம் கன்னி பண்ணிகிட்ருப்பாங்க. இப்போ ட்ரேடிங்கே அவங்க பண்ணுறாங்க அப்படின்னா கூட ட்ரேடிங்லாம் அவங்களுக்கு நல்லா தான் வரும். ட்ரேடிங் நாலேஜ்லாம் அவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அகலக்கால் வைக்க வேண்டாம். ஏன்னா இப்போ கன்னிக்கு உடனே பணம் போட்டு உடனே வந்த காலங்கள் முடிஞ்சிருச்சு. இப்போ பணத்தை போட்டுட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு அது க்ரோ ஆகிறதுக்கு தான் இப்போ அவங்க பார்க்கணும். குரு எப்போவுமே நிதானமாக தான் கன்னிக்கு கொடுப்பார். எடுத்தவொடனே முழுசாக அள்ளி தூக்கி கொடுத்துட மாட்டார் குரு. ஸோ அதனால் கன்சிஸ்டண்ட்டான ஒரு க்ரோத்து நோக்கி போகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறப்போ பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு ரிலீஃப் ஸ்டேஜ்குள்ளே தான் இப்போ கன்னி இருக்காங்க இந்த வருஷம். அவங்களுக்கு நெக்ஸ்ட் இயர்க்கு அப்புறம் தான் கொஞ்சம் டைம் நல்லாயிருக்கு. ஓகே, சூப்பர் மேம். இந்த டைமில் அவங்க ஏதாவது பிரச்சனைகளை சந்திக்கக்கூடுமா? அவங்க ஆல்ரெடி பிரச்சனைகள் சந்திச்சுட்டு தான் இருப்பாங்க. இப்போ அந்த பிரச்சனைகளில் சமாளிக்கக்கூடிய சுச்சுவேஷன்ஸ்லாம் அவங்க இருப்பாங்க. ஒவ்வொருத்தங்கள்ட்ட எப்படி பேசணும். ஏன்னா குருவை பொறுத்த வரைக்கும் எந்த விஷயத்தில் நம்ம எஸ்கேப் ஆகக்கூடாது அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த எஸ்கேப் ஆகாமல் அவங்க சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணுறது தான், அக்செப்டன்ஸ் தான் எல்லாமே. இவங்க எதுக்கு அவங்கள்ட்ட பேசிட்டு எதுக்கு அவங்கள்ட்ட பதில் சொல்லிவிட்டு நான் அவங்கள்ட்ட விட்டு எஸ்கேப் ஆகி வர இவங்களுக்கு அவமான அசிங்கம் ஜாஸ்தியாகிட்டே போகும். அதுக்கு நேருக்கு நேராக அவங்க ஃபேஸ் பண்ணி அதை அவங்க ஹேண்டில் பண்ணிட்டாங்கனாலே பாதி பிரச்சனை அவங்களுக்கு கிளியர் ஆயிரும். குரு எதிர்பார்க்குறதே அதுதான். ஸ்ட்ரைட்டாக பேசி ஓப்பன் அப் பண்ணி பேசிடுங்க அப்படிங்கிறது தான் அது. ஓகே, இந்த டைமில் அவங்க திருமணத்துக்கு காத்துட்டு இருந்தாங்கன்னா திருமணம் கை கூடுமா? திருமணம் கை கூடுறது அப்படின்னு பார்க்குறப்போ ஒரு அக்டோபர் மாதத்துலேருந்து அவங்களுக்கு கொஞ்சம் டைம் நல்லாயிருக்கு. அது வரைக்கும் கொஞ்சம் பேச்சுவார்த்தைகள் போயிட்டுருக்கிற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் தான் இருக்குது அவங்களுக்கு. ஓகே, இப்போ குழந்தைக்காக ரொம்ப நாளாக காத்துட்ருக்காங்க, கல்யாணம் ஆகி குழந்தையே இல்லை அப்படின்னு ஏதாவது ட்ரீட்மெண்ட் போகிறாங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல் ஆகுமா? இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்க்குறப்போ இவங்களுக்கு ஹெல்த் வைஸுங்கிறது பெருசாக இஷ்யூ இருக்காது. இவங்க ஒரு கேர்லெஸ்னஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ செல்ஃப் கேர் அப்படிங்கிறது அவசியம் கன்னிக்கு. செல்ஃப் கேர் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னாலே, செல்ஃப் கேருங்கிறது என்னது? இப்போ நம்ம ஒரு எக்ஸசைஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். இவங்க அந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கான எல்லா ஐட்டம்ஸும் வாங்கி வச்சுருவாங்க. ஒரு மாதம் கரெக்டாக போவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அது அப்படியே கிடப்பில் விட்டுருவாங்க. ஏன்னா ஒரு நல்லாகிறோன்னு தெரிஞ்சாலே பாதியில் விட்டுறது தான். அந்த பிலீஃப் சிஸ்டம்லேருந்து வெளியே வந்துருவாங்கங்கிறது தான். ஸோ எதுவாக இருந்தாலும் பாதியில் விடக்கூடாது. பாதியில் விடாமல் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணினாங்க அப்படின்னா குழந்தை பிறப்புக்கான அமைப்பு இதெல்லாமே அவங்களுக்கு நல்லா கிளியராகவே இருக்குது. கன்சிஸ்டன்ட் எஃபர்ட் தான் அதில். ஓகே, சூப்பர். இந்த டைமில் ஏதோ வம்பு வழக்குகளில் நீண்ட நாள் இழுபறியில் இருக்குது அப்படின்னா இந்த டைமில் அது சக்ஸஸ் ஆகுமா? வம்பு வழக்குலேருந்து வெளியில் வருவாங்களா? வம்பு வழக்கில் இருந்து பெரும் தண்டனையிலிருந்து கொஞ்சம் பேக் அடிக்கலாம். ஏன்னா
அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் குரு வந்து யார் மூலியமாவது ஏதாவது ஒரு பணத்தை கொடுத்தோ ஏதாவது ஒரு சப்போர்ட் மாதிரி ஒருத்தங்க வந்தோ ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிற மாதிரி வருவாங்க. ஓகே. ஸோ அப்படி வரப்போ அது ஃபேமிலி மெம்பராக இருக்கலாம், அது யாராக வேணாலும் இருக்கலாம். அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறாங்க, கரெக்டாக அதை உள்வாங்கி அந்த உதவியை கரெக்டாக அவங்க எடுத்துக்கிறாங்க அப்படின்னா பெரும் பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வார்த்தைகளில் கவனமாக இருந்துக்கணும், வார்த்தையை விட்டு திரும்ப போய் மாட்டிடக்கூடாது. ஏன்னா இப்போ அவங்களுக்கு படப்படப்பு சூழல்கள் ஜாஸ்தியாகவே இருக்கும். படப்படப்பு தன்மையிலேருந்து கொஞ்சம் விலகி இருந்துக்கிறது நல்லது. ஓகே. இப்போ வீடு கட்டணும்னு நினைக்கிறாங்க, இல்லை ஏதோ ஒரு லேண்ட் வாங்கணும், சொத்து வாங்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அதுக்கு இந்த காலம் உகந்த காலமாக இருக்குமா? கன்னி ராசிக்கு அது இப்போதைக்கு உகந்த காலம் இல்லை. பிளானிங் போட்டுக்கலாம். பிளானிங் போட்டுட்டு விரலுக்கேற்ற வீக்கமாக இருந்துக்கணும் கன்னி. அந்த விரலுக்கேற்ற வீக்கத்தை தாண்டாமல் இருந்துட்டாங்கன்னா லைஃப் கரெக்டாக இருக்கும். ஏன்னா திரும்பவும் கடன்பட்டு அவங்க பெயரக்கூடாது. ஓகே. ஓவராலாக கன்னிராசினியர்கள் இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும்னா என்ன விஷயம்? எந்த விதத்துலையும் அவசரப்படாமல் இருந்துட்டு கொஞ்சம் நிதானத்தை கடைப்பிடிச்சு யாராக இருந்தாலும் போய் வாயை திறந்து பேசி, இப்போ பணத்தையே என்னால் கொடுக்க முடியலன்னா கொடுக்க முடியல, இல்லை இவ்வளோ தான் கொடுக்க முடியும், எதுவாக இருந்தாலும் ஓப்பன் அப் பண்ணி கிளியர் டாக்காக கொடுத்துறது நல்லது, சைலண்ட்டாக போகாமல். ஓகே. உங்களோட அமைதி சம்டைம்ஸ் உங்களுக்கே ஆபத்தாக கூட முடிஞ்சிடும். அதனால உங்களுடைய நிலைமை என்னவோ அது உண்மையான நிலைமையை வந்து சொல்லிடுறது நல்லது அப்படிங்கிறது தான். ஓகே, சூப்பர்மா. இப்போ கன்னிராசினியர்கள் இந்த கோவிலுக்கு போய் வழிபட்டுட்டு வாங்க, நிறைய மாற்றங்கள் நிகழ்வுனா இந்த கோவிலுக்கு போகலாம். இவங்க வந்து குவாஹாத்தியில் இருக்கக்கூடிய குரு இவங்களுக்கு வந்து செட் ஆகும். அதாவது நம்ம தமிழ்நாட்டெலாம் தாண்டி அவங்க போயிடணும். ஏன்னா இப்போ வந்து அவங்களுக்கு அந்த அளவுக்கு பவர்ஃபுல் குரு இப்போ தேவைப்படுது. ஹைதராபாத்தில் இருக்கக்கூடியதான். ஆமாம், இல்லை குவாஹாத்தியில் இருக்கிறது. ஓகே. எங்க இருக்கு? நார்த் சைடில் வரும். ஓகே. அங்கே இருக்கிற குரு நவகிரக கோயில் அது. அங்கே இருக்கிற குரு போய் அசாமில் இருக்குது. அசாமில் இருக்கக்கூடிய கோயிலில் போய் அவங்க வழிபாடு பண்ணும் பொழுது, ஏன்னு இவ்வளோ தூரம் சொல்கிறாங்க அப்படின்னா, இவங்க பட்ட பிரச்சனைகள், அழுத்தங்கள் அந்த மாதிரி. ஸோ இவங்க தூக்கி வச்சிருக்க ஹெவினஸ் அந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த ஸ்தலத்துக்கு போய் அவங்க வழிபாடு பண்ணுறாங்க அப்படின்னா இது ரொம்ப பழமை வாய்ந்த கோயில் இந்த கோயில். ஸோ அந்த எனர்ஜி ஃபஸ்ட்டு இவங்க வாங்கிட்டு வரணும். இது வந்து எல்லா பிளானட்ஸுமே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணக்கூடியது. ஏன்னா இது குரு மட்டும் இல்லை, அதில் இருக்க நவகிரகங்கள் எல்லாமே ரொம்ப பவர்ஃபுல். அப்படி இருக்கப்போ இந்த குருவும் இன்னும் ஸ்ட்ராங் அப்படிங்கிறனால தான் நான் இந்த கோயிலுக்கு வந்து அவங்கள போய் வழிபாடு பண்ண சொன்னேன். ஓகே. தமிழ்நாட்டுக்குள்ளே ஸ்டேட் விட்டு டிஸ்ட்ரிக்ட் போகிறதே கஷ்டம் அப்படின்றப்போ நம்ம அதர் ஸ்டேட் போகிறது இல்லை. கண்ணி நிறைய பரிகாரம் பண்ணியிருந்திருப்பாங்க. இந்த ஒரு 2 வருஷமாகவே பல பரிகாரங்கள் இருந்திருக்கும். இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க எல்லாமே கேட்டிருந்திருப்பாங்க. அப்போ இந்த குரு பயிற்சியில் இந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் அவங்க பண்ணிட்டாங்க அப்படின்னா லைஃப்பில் சேஞ்சஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கு உண்டு. குரு பயிற்சி டைமுக்குள்ளே பண்ணணும். இல்லை, குரு பயிற்சி ஆனதுக்கப்புறம் கூட அவங்க போய் பண்ணிக்கலாம். ஓகே மேம், சூப்பர் மேம்.